ரெண்டு தனி பாக்கெட் ஏய் நானும் அடிப்பேன்டா. அடி 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 எப்படி அடிக்காதா? ஏய் அடிக்காதா அடிக்காதா டேய். ஹலோ ஹலோ ஏய் அப்துல் எங்கடா இருக்க? கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கிட்டா. அர்ஜென்ட் மேட்டர் அடி. கொஞ்சம் சீக்கிரம் வேணா. சரி ஓகேடா. ஓகேடா சீக்கிரம் ஓகேடா. என்னடா கால் பண்ணியிருந்தேன் அர்ஜென்ட்டாக சொல்லி? அது ஏன்டா கேட்டேன்? நேற்று ஒரு கனவுல அப்பா அதில் ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம நியூஸ்ல என்ன டாப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல தண்ணீர் மீதான டாக்ஸ் 10%லேருந்து 25% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேற்று மும்பையில் நடத்தப்பட்ட சிபிஐ ரெய்ட்ல நம் ஃபார்மர் மினிஸ்டர் வீட்டில் இருந்து 800 லிட்டர் தண்ணீர் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய வேல்யூ சுமார் 10 லட்சம். நெக்ஸ்ட், ரொம்ப நாளாக நம்ம நாட்டுக்கும் நம்ம அண்டை நாட்டுக்கும் தண்ணீர் பிரச்சனையால கடந்த ஒரு மாதமாக நடந்து வரும் போரால உயிர் பலி அதிகரித்து வருகிறது. இந்த போர் மேலும் நீடிக்கும் என தெரிகிறது. டுடே மார்னிங் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 பிசினஸ்மேன் ஒருவருடைய வீட்டில இருந்து சுமார் 30 லிட்டர் தண்ணி அன்னோன் பர்சனால கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு ஆர்மியை வளைவிச்சு தேடி வராங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டஸ் ஆஃப் வாட்டர் மார்க்கெட். இன்றைக்கு எண்ட் ஆஃப் த மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே 1 பேரல் 1000 லிட்டர் தண்ணி 10,000 கோடியிலிருந்து 12 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. நியூஸ் பார்ப்போம். எங்கடா இருக்கா? சீக்கிரம் வா. ஆமாண்டா ஸ்பாட்டுக்கு வந்துடு. சீக்கிரம் சீக்கிரம். ரெடி ரெடி. ஹாய் மேடி. ஹாய் கிறிஸ். அதண்ணா வாட்டர் டேக்ஸ் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குடா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது? எல்லாம் நம்ம முதல்வர் தப்புடா. ஆமாட்டா, அவங்க பண்ண தப்புனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறா. இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் நம்ம சேமிச்சுக்கலாம். சேமிச்சுட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் யூஸ் ஆகும்டா. ஆமாட்டா, எல்லோரும் பண்ணி ஆகும்டா. கண்டிப்பாக
கட்டி எடுத்துருவா சீக்கிரம் போ ஓகேண்ணா உனக்கு புடுறா உண்மையாடா சொல்ற எனக்கு தெரிஞ்ச ரிசர்ச் ஸ்காலர் ஒருத்தர் இருக்காரா வாடா போய் அவரை கன்சல்ட் பண்ணலாம் ஓகேடா அது கண்டிப்பாக நடக்கும் 2050 கண்டிப்பாக நடக்கும். வெளியில கோல்டு வித்துட்டு இருந்துச்சோ அந்த விலையில தான் இன்னைக்கு வாட்டர் வித்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன விலையில கோல்டு வித்துட்டு இருக்கோ இந்த விலையில தான் நாளைக்கு வாட்டர் விற்க போகுது. ஸோ கோல்டு விலை ஏறிட்டு இருக்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறோமே தவிர யாரும் வாட்டர் ஸ்கார்சிட்டி அதிகமாக இருக்கே வாட்டரோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும்ன்றத பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஏன் யோசிக்கிறது கிடையாது? வாட்டர் இன்னைக்கு நம்மளுக்கு அவ்வளோ சிம்பிளான விஷயமா பார்க்குறோம். பட் டுடே லெவலில் வாட்டர் வந்து ஒரு சிம்பிளான விஷயமா இருந்தாலும் 2050 அப்புறம் இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக மாறப்போகுது. அதுதான் உண்மை. ஸோ இதை நம்ம தடுக்கணும்னா அதுக்கு உங்களை மாதிரி யூத்தோட கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் யூத்தோட கோஆர்டினேஷன் ஃபுல் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கார்சிட்டியை போக்க முடியும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை இந்த தண்ணீர் பஞ்சம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஒன்று திரட்டி பாடுபடுவோம் சார். இது உறுதி சார்.